ஹே கைஸ், பிஜிடிஆர்பி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகிடுச்சு. இன்னுமே ஃபைனலிஸ்ட் வரல. எல்லாருமே வந்துட்டு ஃபைனலிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஜாப் கிடைக்குமா இல்லையா, எப்படி இருக்கும் கட் ஆஃபு, எந்த மார்க் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸுக்கு கட் ஆஃப் அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். அது யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம ஃபிசிக்ஸ் பிரைன் சேனல்லேருந்து ஒரு டெலிகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த டெலிகிராம் லிங்க்கில் இருக்குது. நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப் அனலைசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதில் காமர்ஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேகன்சி பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஜென்ரல் கேட்டகரி 1, 2, 3, 4, பிசிக்கு, எம்பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கு மட்டும்தான் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ பேக்லாக் வேகன்சியில் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 14 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி இருக்குது. அதில் காமர்ஸுக்கு கிடையாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கரண்ட் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா காமர்ஸுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 184 வேகன்சி இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 149 வேகன்சி இருக்குது. அதில் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 10 வேகன்சி இருக்குது. ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. சென்னை கார்ப்பரேஷனில் ஒரு 16 வேகன்சி இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன், மதுரை கார்ப்பரேஷன், டிஃப்ரென்ஷியபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் விசுவலி இம்பேர்டுக்கு எல்லாமே வேகன்சி கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா ஹியரிங் இம்பேர்டுக்கு ஒரு 5 வேகன்சிஸ் இருக்குது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 184 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அதை தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரண்ட் வேகன்சியில் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலில் பிசி, அதே மாதிரி பிசிஎம் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் பாருங்கள் 23 இருக்குது. ஜென்ரல் உமனில் 9 இருக்குது. ஜென்ரல் தமிழில் ஒரு 6 இருக்குது. ஜென்ரல் உமன் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 3 இருக்குது. அதுக்கப்புறம் கேட்டகரி 2க்கு 1 இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரல் கேட்டகரி 2ல் 1 இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் உமன் கேட்டகரி 1ல் பார்த்திங்கன்னா ஒரு 1 இருக்குது. அதுக்கப்புறம் பிசிக்கு பார்த்திங்கன்னா 19 வேகன்சி இருக்குது. பிசி உமனில் ஒரு 9 வேகன்சி இருக்குது. பிசி தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வேகன்சி இருக்குது. பிசி உமன் தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரி 4ல் ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பிசிஎம்க்கு பாருங்கள் 4 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பிசிஎம் உமன் தமிழில் ஒரு வேகன்சி இருக்குது. எம்பிசியில் 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி உமனில் ஒரு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி தமிழில் ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி உமன் தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எம்பிசி கேட்டகரி 1ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சியில் ஒரு 10 வேகன்சி இருக்குது. எஸ்சி உமனில் பார்த்திங்கன்னா ஒரு 6 வேகன்சி இருக்குது. எஸ்சி தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேகன்சி இருக்குது. எஸ்சி உமன் தமிழில் ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சி கேட்டகரி 4ல் தான் 1 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ உமனில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சிஏக்கு மட்டும் ஒரு 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரி 3ல் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி. எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸு 8% ஒதுக்கியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா காமர்ஸுக்கு ஜென்ரலில் 2 இருக்குது. ஜென்ரல் உமனில் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. பிசிக்கு பார்த்திங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. பிசி உமனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. எம்பிசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. டோட்டலாக 8 வேகன்சி இருக்குது. நான் டீச்சிங் பார்த்திங்கன்னா 2% ஒதுக்கியிருக்காங்க. அதில் காமர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா 23 வேகன்சியில் காமர்ஸுக்கு பார்த்திங்கன்னா பிசி தமிழில் ஒரு வேகன்சியும், பிசிஎம்மில் ஒரு வேகன்சியும், எஸ்சியில் ஒரு வேகன்சியும் இருக்குது. டோட்டலாக 3 வேகன்சிஸ் இருக்குது. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 81ல் காமர்ஸில் ஜென்ரலில் 1 இருக்குது. ஜென்ரல் தமிழில் 1 இருக்குது. அதே மாதிரி ஜென்ரல் உமன் தமிழில் 1 இருக்குது. பிசியில் 2 இருக்குது. பிசி உமனில் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. எம்பிசியில் பார்த்திங்கன்னா 1, எம்பிசி கேட்டகரி 3ல் 1 இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சியில் 1 இருக்குது. டோட்டலாக 10 வேகன்சி இருக்குது.
சென்னை கார்ப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2 இருக்குது. ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஜென்ரல் உமனில் 1 இருக்குது. பிசியில் 2, பிசி தமிழ்லேயும் 1 இருக்குது. பிசி உமனில் 2 இருக்குது. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. எம்பிசியில் எம்பிசி தமிழ், எம்பிசி உமன் எல்லாத்துலேயும் 1 1. எஸ்சிலேயும் 1 இருக்குது. எஸ்சி தமிழ், எஸ்சி உமன் 1 இருக்குது. ஸோ 16 வேக்கன்சிஸ் இருக்குது. கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனில் வந்து கிடையாது. அடுத்தது மதுரை கார்ப்பரேஷன்லேயும் கிடையாது. ஹியரிங் இம்பேர்டில் மட்டும் வேக்கன்சி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1, ஜென்ரல் உமனில் 1, பிசியில் 1, எம்பிசியில் 1, எஸ்சிஏயில் 1, டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயுமே காமர்ஸுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஜென்ரலுக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து சிவி லிஸ்ட்டை நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு வரலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சிவி லிஸ்ட்டு. இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கே வந்துட்டு 110 எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதில் பாருங்கள், இதில் வந்து 110 எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு நாம் வந்து ஒரு கட் ஆஃப் அனலைசிஸ் வந்து நம்ம போட முடியும். கிட்டத்தட்ட வந்துட்டு 1:1.25 ரேஷியோவில் எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்கன்னா 281 மெம்பர்ஸை வந்துட்டு சிவி லிஸ்ட்டில் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதபடியே நான் அப்படியே வந்துட்டு நான் ஒரு லிஸ்ட்டை வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த வேக்கன்சி அண்டு கட் ஆஃபு ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ எல்லாத்தையுமே நான் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்மாக ஜாப் கிடைக்கும். மற்றவங்களுக்கு வந்து அப்படின்னா கிடைக்காதா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஏன்னா வந்து நான் ஒரு ப்ரிடிக்ஷனில் தான் வந்து நான் அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதிலிருந்து 1 or 2 டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேங்களா, வந்து இந்த மார்க்கில் வராதவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. நான் இன்னும் வந்துட்டு பேக்லாக் வேக்கன்சியெல்லாம் இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம லெட்ஸ் வெயிட். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் லிஸ்ட்டு வர வரைக்கும். அது வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும்தான் இது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சிவி லிஸ்ட். இது அப்படியே ஒரு ஓவர்வியூ பாருங்கள். இதை வச்சு தான் நான் ஒரு லிஸ்ட் அப்படியே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து கம்யூனல் டர்ன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனில் உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத போட்டிருக்கேன். எஸ்சிடியில் இருக்கிற வேக்கன்சி, நான் டீச்சிங்கு, மோஸ்ட் பேக்வேர்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன், அதே மாதிரி ஹியரிங் இம்பேர்டில் போட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இது எல்லாமே வேக்கன்சி. இதில் ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அது வந்து 110 எடுத்திருக்காங்களா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எலிஜிபிள் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 93 வரைக்கும் ஜென்ரல் டர்னில் உள்ளே போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த 110 எடுத்தாங்க இல்லையா, அவங்க பிசி கம்யூனிட்டி தான். அதில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா 93லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 87 வரைக்குமே அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம்மில் பார்த்துட்டிங்கன்னா 96 தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு. 93லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 81 வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்பிசியில் பார்த்திங்கன்னா 99 தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு. அதில் வந்து 92லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 84 வரைக்குமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். எஸ்சி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 90 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. 90லேருந்து ஆரம்பித்து 81 வரைக்குமே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்சிஏல 91 தான் ஃபஸ்ட்டு மார்க்கு. 91லேருந்து 82 வரைக்குமே கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்டியில் 84 வேக்கன்சியும் அதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 1 or 2 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதையவே நீங்கள் வந்து 100% நம்பக்கூடாது. ஒரு 95% வந்து இதை நம்பலாம். ஓகேங்களா, இந்த பொங்கலுக்குள்ளே வந்துட்டு ஃபைனல் லிஸ்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மந்த்துக்குள்ளே போஸ்டிங்கும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா,
லிஸ்ட்டு வர்றதுக்குள்ளே வந்துட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிடிக்ஷன் அனலைசிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டு வர்றதுக்குள்ளே என்னால் முடிகிற வரைக்கும் நான் வந்துட்டு அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கீப் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் அதை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.